ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஒரு ஆன்லைன் ஸ்டோரி வந்து என்னன்னு வந்து பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கராத்தே கிட் படம் வந்து வந்துருந்துச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வல் தான். அந்த படத்தில் வந்து பார்த்தோம்னா வில் ஸ்மித்தோட பையன் வந்து நடிச்சிருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு பையனை வந்து நடிக்க வச்சிருக்காங்க. ஜாக்கி சான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வயசாயிடுச்சு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கோச்சா தான் வந்து வராரு. ஸோ இந்த கதையில புதுசானலாம் எதுவுமே வந்து கிடையாது. இதுவும் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் ஸ்டோரி தான். அந்த படத்தில் என்ன ஸ்டோரியோ அதே தான் இந்த ஸ்டோரியும். அதாவது அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா சைனாக்கு போவான். இங்கே சைனால இருந்து அமெரிக்காவுக்கு வரான். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். மற்றபடி கதை பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒன்று தான். கடைசியில் வந்து அடிச்சு ஜெயிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய கதையாகவே வந்து இருக்கு. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உட்காந்து பார்க்க முடியுது. பெருசா எங்கேயும் போரெல்லாம் வந்து அடிக்கல. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே வந்து இல்ல. எங்கேஜிங் ஃபேக்டரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்து சுத்தமா வந்து இல்ல. அது பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு பெரிய மைனஸ்ன்னு நான் வந்து சொல்லுவேன். இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு ஓகேவான ஸ்க்ரீன் பிளே தான் வந்து இருக்கு. போர் அடிக்கல, லேக் இல்லன்னு சொல்லிற முடியாது. அதுவும் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆனா படத்துல எந்த இடத்துலயுமே வந்து ஒரு ஐ மூவ்மெண்ட்டே வந்து இல்ல. நம்ம வந்து சார்பட்டா பாம்பே படம்லாம் வந்து பார்த்திருப்போம். அது பாக்ஸிங் ஸ்டோரி. இது வந்து பார்த்தீங்கன்னா கராத்தே குங்ஃபூ வச்சு நடக்கிறது. இந்த மாதிரி 2 படங்கள்லயும் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒண்ணுங்கிறது கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ் வந்து இருக்கணும். ஒரு ஹீரோவ நீங்க காட்டுறீங்க, அவன் வந்து சண்டை போட போறான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் வந்து வரணும். ஆனா இந்த படத்துல ஒரு ஹை மொமெண்ட் கூட வந்து இல்ல. கூஸ் பம்ப்ஸ்லாம் எங்க இருக்குன்னு தேடுற மாதிரி வந்து இருக்கு. சுத்தமா வந்து எதுவுமே வந்து இல்ல. ஸோ இந்த படத்த வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ரைட்டிங்லேயே வந்து கோட்டை விட்டுருக்காங்க. சுத்தமா பார்த்தீங்கன்னா ரைட்டிங்கே வந்து சரியில்ல. ரைட்டிங் வந்து ரொம்ப வந்து வீக்கா வந்து இருக்கு. இவங்க ஒழுங்கா வந்து கதை எழுதல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் கதை தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இதுல வந்து கதையே வந்து இருக்கு. அவங்க எழுதின கதை எப்படி எடுக்க போயிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, படம் வந்து ஃபுட்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா, 1/2 மணி நேரம் தான் வந்து வந்திருக்கு. ஸோ, அதனால என்ன பண்றது தெரியாம, லைட்டா கதைய வந்து சேஞ்ச் பண்ணி, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவருக்கு ஒரு அப்பா வந்து இருப்பாரு. அவர பார்த்தீங்கன்னா, குத்து சண்டை போடுற மாரி, இந்த சின்ன பையன் கத்துக் குடுக்குற மாரிலாம் பார்த்தீங்கன்னா, இழுத்து வச்சிருந்தாங்க. இது வந்து கண்டிப்பா படத்தோட ரன் டைம்க்காக தான் வந்து இருக்கும். ஆனா, இப்படிலாம் இழுத்துவே பார்த்தீங்கன்னா, படத்தோட ரன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரம் 33 நிமிஷம் தான் வந்து ஓடுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, படத்துக்கு உள்ள போயிட்டு 1/2 மணி நேரத்துல பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோல வந்து விட்டுர்றாங்க. அடுத்து 20 டூ 25 நிமிஷம் கூட வந்து இல்ல. படம் வந்து முடிஞ்சிருது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா, 1 மணி நேரம் 40 நிமிஷத்துல ஒரு படத்துக்கே போயிட்டு திரும்பி வந்துரலாம் வீட்டுக்கு. அப்படிதான் வந்து இந்த படம் வந்து இருக்கு. நான் இதுவரைக்கும் இவ்வளோ ரன் டைம் கம்மியான படம் வந்து பார்த்ததே வந்து இல்ல. அந்த காலத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட்ல பார்த்தீங்கன்னா 1 1/2 மணி நேரத்துக்கு படம் வந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து மாறிடுச்சு. எல்லா படங்களையும் பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 2 ஹவர்ஸாவது வந்து இருக்கு. ஆனா இந்த படம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து கம்மியா வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படம் எதுக்கு எடுத்தாங்கன்னே வந்து சத்தியமா வந்து தெரியல. இதுல ஒண்ணுமே வந்து இல்ல. முக்கியமா ஜாக்கி சானுக்கு ட்ரிபியூட் குடுக்குறக்காண்டி இந்த படம் எடுத்திருப்பானோன்னு தோணுச்சு. ஜாக்கி சான் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து எப்பயும் போல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா வந்து குடுத்துருக்காரு. ஆனா ரொம்ப வயசானவர் வந்து ஆயிட்டாரு. ரொம்ப பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆயிடுச்சு. அது வந்து படத்துல நல்லாவே வந்து தெரியுது. அவர் வரக்கூடிய சீன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹியூமர்ஸ் வந்து ஒர்க் ஆயிருக்கும்னு சொல்லலாம். ஓரளவுக்கு காமெடி வந்து பண்ணியிருக்காரு. மத்தபடி படத்துல வந்து ஒண்ணுமே வந்து இல்ல. படத்துல பாசிட்டிவ்னு சொல்ல போனோம்னா, சினிமாட்டோகிராஃபி அண்ட் விஷுவல்ஸ் வந்து சொல்லலாம். விஷுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலென்ட்டா வந்து இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா, அவ்வளோ நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க. படத்துல எடிட்டிங் வந்து பாராட்டியே வந்து ஆகணும். எடிட்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்து இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் ரீதியா வந்து பார்த்தோம்னாலும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே வந்து குடுத்துருக்காங்க. எந்த கேரக்டருமே பார்த்தீங்கன்னா நல்லா இல்லாம வந்து இல்ல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கேரக்டர் வந்து நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க. பிஜிஎம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா தான் வந்து இருந்துச்சு. பெருசா பார்த்தீங்கன்னா பிஜிஎம் வந்து அந்த அளவுக்கு நல்லா வந்து இல்ல. ஆனா எவ்வளவுதான் ஒரு படத்துல எல்லாமே வந்து நல்லா இருந்தாலும், ஸ்க்ரீன் பிளே சரியில்லன்னா பார்த்தீங்கன்னா, படம் வந்து காலி. இந்த படத்துல ஸ்க்ரீன் பிளே விடுங்க, கதையே பார்த்தீங்கன்னா சுத்தமா சரியில்ல. ஜாக்கி சான் ஃபேன்ஸ் கூட இந்த படத்துக்கு வந்து போனாங்கன்னா, கண்டிப்பா டிசப்பாயின்ட்மென்ட் ஆகி தான் பார்த்தீங்கன்னா வெளில வந்து வருவாங்க. ஒட்டுமொத்தமா பார்க்குறப்ப இந்த கராட்டே கிட் லெஜெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு வந்து கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் சும்மா ஃப்ரீயா வந்து கிடைக்குது. அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னே தெரியலனா மட்டும் இந்த படத்துக்கு வந்து போங்க. மித்தபடி ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு சொல்லிட்டுலாம் இந்த படத்துக்கு வந்து கண்டிப்பா வந்து போயிறாதீங்க. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 5க்கு 2.5. இந்த படம் எடுத்ததுக்கு வந்து எடுக்காமலே வந்து இருந்திருக்கலாம். தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு, சினிமா சம்மந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு, மறந்துடாம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.